வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சுவையான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மாங்காய் போடுறதுனால அந்த பாலில் வரும். அதனால் நல்லா போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் துடைச்சா தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம துடைக்கிறது. மாங்காய் நல்லா துடைச்ச பிறகு நம்ம குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுப்பை பற்ற வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. நம்ம ஊறுகாய் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுனால எண்ணெய் நிறையவே தேவைப்படும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும் நேச்சுரலாக. நம்ம எந்த ஒரு கலரும் போட தேவையில்ல. நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணாலே நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் கிடைக்கும். இப்போ மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மாங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கடுகும் வெந்தயத்தோட பொடி போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போயே போட்டுங்க. 5 நிமிஷம் கழிச்சு உடனே போட்டுருங்க. இது என்ன கடைசியாக போட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போயே போட்டிங்க அந்த பச்சை வாசம் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் மிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய வேலையை. அடுத்து உப்பு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கல்லுப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த உப்பும் புளிப்பும் மிக்ஸ் பண்ண மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ வில் பி ஸ்பான்சர்ட் பை பைமோட் e-shopping. Website link in description. Buymote app is available in Play Store application. Visit us. Thank you.